நண்பர்களே, ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதை பற்றினதுன்னா, இன்ஸ்டாகிராமோ இல்லை ஃபேஸ்புக்கோ பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. ஸோ அதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் நான் கேட்குறது, நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாமே ஏஐ மயமாகிடுச்சு. அதாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மயமாகிடுச்சு. அதை பேஸ் பண்ணியே நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி தங்களுடைய போஸ்ட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு இமேஜாக இருக்கட்டும், அது ஒரு வீடியோவாக இருக்கட்டும், எதை வேணாலும் இருக்கட்டும், ஏஐ பேஸில் வந்து இப்போ நிறைய பேர் போஸ்ட் பண்ணுறதுனால மெட்டாவோட இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஒரு புதிய செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த செட்டிங்கை கண்டிப்பாக எப்போல்லாம் நீங்கள் ஏஐ பேஸ்டு ஐட்டத்தை வந்து போஸ்ட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இந்த செட்டிங்கை நீங்கள் ஆன் பண்ணியே ஆகணும். ஒருவேளை நீங்கள் ஆன் பண்ண மறந்துட்டீங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா உங்கள் மேலே கடுமையான ஆக்ஷன் எடுப்பாங்க. மேபி உங்களுடைய அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் கூட பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக ஏஐ பேஸ்டை நீங்கள் பயன்படுத்தும் போது இந்த செட்டிங்கை ஜஸ்ட் ஆன் பண்ணிக்கங்க. வேறு ஒன்றும் இல்லை. அது எங்கே இருக்குது, எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நம்ம இன்ஸ்டாகிராமில் போயிட்டு அந்த புதிய செட்டிங்கை நம்ம பார்க்கலாம். இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டமில் ப்ளஸ் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அதை தட்டுறேன். போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அப்புறம் ஸ்டோரின்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் ரீல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ரீல்ஸை எடுத்துக்கிடுறேன். ஒரு வீடியோவை நான் செலக்ட் பண்ணுறேன். அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிடுறேன். பேஜை கொஞ்சம் ஸ்க்ராலிங் பண்ணுங்கள். இப்போ இதில் பாருங்கள், லேபிள் அஸ் மேட் வித் ஏஐ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த டாகிள் வந்து டிஃபால்ட்டாக ஆஃபில் இருக்கும். ஸோ இந்த செட்டிங் எதுக்கு அப்படின்னு தெரியுமா? நீங்கள் ஏஐ பேஸ்டோட போஸ்ட்டை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த செட்டிங்கை ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் இந்த புதிய செட்டிங். சப்போஸ் நீங்கள் ஏஐ பேஸ்டு போஸ்ட்டை போட்டுட்டு இதை நீங்கள் ஆன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் கண்டுபிடிச்சாங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கே ஆப் வச்சுருவாங்க. இன்ஸ்டாகிராம் மட்டும் இல்லை, ஃபேஸ்புக்கில் இந்த செட்டிங் எங்கே இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபேஸ்புக்கும் ஓப்பன் பண்ணுவோம். இப்போ டாப் ரைட்டில் ஒரு பச்சை கலர் இருக்கா, அதை நான் தட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். அது ஒரு ஏஐ பேஸ்டு வீடியோவாக இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த போஸ்ட் வந்து ஒரு ஏஐ பேஸ்டு போஸ்ட். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மேலே பாருங்கள் ஒரு லேபிள் இருக்கா, லேபிள் ஆஃப்னு இருக்கா, அதை நீங்கள் தட்டினீங்கன்னா கீழே இருந்து ஒரு சின்ன ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதில் டாகிள் வந்து ஆஃபில் இருக்கும். உடனே இந்த மாதிரி ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு ஏஐ பேஸ்டு ஃபோட்டோவோ வீடியோவோ போஸ்ட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த டாகிளை ஆன் பண்ணிக்கோங்க. மெட்டாவோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் கம்பெனினால 2 இடத்துலையும் இந்த செட்டிங் கொடுத்துருக்காங்க, வேறு இடத்துல. ஸோ மறக்காமல் இந்த செட்டிங்கை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. அதுவும் நீங்கள் ஏஐ பேஸில் போஸ்ட் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் இதை வந்து ஆன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த போஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிடுவீங்க. அந்த போஸ்ட்டுக்கு கீழே மேட் வித் ஏஐ அப்படிங்கிற ஒரு லேபிள் அது டிஸ்பிளே ஆகும். ஸோ பார்க்குற யூசர் இந்த போஸ்ட் வந்து ஏஐ பேஸ்டு போஸ்ட்டு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் ஏஐ பேஸ்லேருந்து ஃபோட்டோவை எடுத்து வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணுறதுனால நிறைய பேர் நம்புகிறாங்க இது வந்து ரியல்ன்ட்டு. ஸோ அதை தடுக்கிறதுக்காகவும் இந்த அற்புதமான ஒரு செட்டிங். இந்த புதிய செட்டிங்கோட எக்ஸாம்பிள் வீடியோ பாருங்கள். இதுதான் அந்த எக்ஸாம்பிள் வீடியோ. ரீல்ஸில் நான் வீடியோ போடும் போது இந்த செட்டிங்கை தெரியாதனமாக ஆன் பண்ணி போஸ்ட்டும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்ததெல்லாம் தெரிஞ்சுது இது அதுக்காக அப்படின்னு. ஸோ அந்த வீடியோ கீழே பாருங்க, மேட் வித் ஏஐ டிஸ்பிளே ஆகுதா, இது ஒரு லேபிள். பார்த்துக்கோங்க மக்களே, இந்த போஸ்ட் வந்து ஒரிஜினல் இல்லை, இது ஏஐ பேஸ்டு போஸ்ட் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக, யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு உறுதிப்படுத்துறதுக்காக இந்த அருமையான செட்டப். இப்போ அந்த லேபிளை நான் டச் பண்ணால் கீழே இருந்து ஒரு சின்ன ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுது. அதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்குது, பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, நல்ல ரீதியில் பதிவு பண்ணிங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.